ஹாய். கடவுள் கிருபையுள்ளவர். கிருபையுள்ள கடவுளை நம்பும் பொழுது நம் வாழ்க்கை நல்லதாக மாறுது. எசேக்கியேல் புஸ்தகத்திலிருந்து கடவுளுடைய கிருபையை இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம கடவுள் எப்படிப்பட்ட கிருபை உள்ளவர் அப்படிங்கிறத ஆதியாகமத்தில் ஆரம்பித்து படிப்படியாக ஒவ்வொரு புஸ்தகத்துலையும் பார்த்துட்ருக்கோம். பார்க்காதவங்க நம்முடைய தூத்துக்குடி தூதராட்சி யூடியூப் சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரேஷியஸ் கார்டுன்னு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வரிசையாக ஒவ்வொன்றா போட்டிருப்போம். அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இன்றைக்கி எசேக்கியேல் புஸ்தகத்தில் கடவுளை எப்படி கிருபை காமிச்சிருக்காரு. பொதுவாக கடவுளை குறித்த ஒரு தாட்ஸ் என்ன இருக்குன்னா, உலகத்தில் கடவுள் அடிப்பார், தப்பு செஞ்சால் சாமி கண்ணை குத்திடும், இதெல்லாம் நம்ம கூட சொல்லுவாங்க. தப்பு பண்ணக்கூடாது, நியாயம்தான், தப்பு பண்ணால் சாமி தண்டிப்பாருங்கிறது உண்மை. ஆனால் நான் சொல்கிறேன், தண்டித்தா கூட கடவுள் கிருபை உள்ளவர். எப்படி தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் கடவுளுக்கு விரோதமாக பாவம் பண்ணாங்க. எசேக்கியேல் புஸ்தகம் இருக்குது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஜனங்கள் பாவம் பண்ணதுனால அவங்களுக்கு விரோதமாக கடவுள் செஞ்ச தண்டனை என்னெல்லாம் கொடுத்தாரு அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது. எசேக்கியேல் 1:3 இந்த எசேக்கியேலுங்கிறது யாருன்னா, ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரேல் ஜனத்துக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல வந்தவன். என்ன சொன்னான் அப்படின்னா, நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க, அதனால் கடவுள் தண்டனை வெளிப்படுத்துகிறாரு சொல்லி என்னெல்லாம் தண்டனை இருக்குது அப்படிலாம் சொன்னான். அதில் அவனுடைய காலிங் குறித்த ஒரு வசனம் தான் இந்த வசனம். நான் வாசிச்சு காமிக்கிறேன். எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. அந்த வசனத்தினுடைய பின்பகுதி. இதில் 3 விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 1, கடவுள் தம்மை எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். 2வது, வார்த்தை உண்டானது. 3வது, கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. முதல் விஷயம், கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். யாருக்கு? எசேக்கியேல். அவனுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ண உடனே அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. தண்டனை கொடுத்து அடிமையாக போயிட்டாங்க. போன ஜனங்களை கடவுள் அப்படி விடலை, தேடி தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், கடவுள் கிருபை உள்ளவர். கடவுள் எப்படிப்பட்டவர் நான் சொல்லிட்டுருக்கிறேன், நம்ம எப்படிப்பட்டவங்க நான் சொல்லிட்டுருக்கிறேன். கடவுள் கிருபை உள்ளவர். ஏன்னா பாவம் பண்ணி எந்த கடவுளை வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த கடவுள் தாமாகவே தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி எடுத்து உருவாக்கி அவன் மூலமாக பேசுகிறார். ஒரு பொருளை நான் கையில் மறைச்சி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இது கூட என்ன இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் தொடர்ந்து காமிச்சாதான் ஒன்றும் இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு ரீச் பண்ண முடியாது. அதே போல் நாம் கடவுள் ரீச் பண்ணக்கூடாத இடத்துல இருக்கிறோம். கடவுள் தாமாக தம்மை வெளிப்படுத்தலைன்னா நம்மளால் அவரை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இங்கே அவர்கிட்ட கிருபை இருக்கிறதுனால நம்மளுக்கு அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் எப்படிப்பட்ட கடவுள் என்று சொல்லி பார், நான் நல்லவர், அவனை நேசிக்கிறேன், நான் உண்மையான கடவுள்னு தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தடவியாகவும் தம்மை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுமே எப்படியாவது கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு தம்மை எல்லாருக்கும் வெளிப்படுத்தியிருக்காராம். நம்ம தான் கொஞ்சம் முயற்சி பண்ணி தேடி பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செஞ்சுருக்காரு, என்ன செய்வார் அப்படின்னு. அவரை அறிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அதை நிறைவேற்றி முடிக்க முடியும். 2வது, வார்த்தை உண்டாகி அப்படின்னா, கடவுள் தன்னுடைய வார்த்தையை கைவிடப்பட்ட ஜனத்துக்கு அனுப்பியிருக்கார். இந்த வார்த்தை யாருக்கு? எசேக்கியேல் புஸ்தகம் யாருக்கு அனுப்பிச்சார் அப்படின்னா, கைவிடப்பட்ட தேசத்தில், அந்நிய தேசத்தில், அடிமையாக இருக்க தேசத்துக்கு தன்னோட பேச்சை கேட்காம தான் கொடுத்த பலத்தை பயன்படுத்தி தனக்கு விரோதமாக பாவம் பண்ண மக்களுக்கு கடவுள் வார்த்தையை அனுப்புகிறார். ஏன்னா கிருபை உள்ள கடவுள். இன்றைக்கும் கடவுள் பேசிகிட்டு இருக்காரு. இந்த வீடியோ மூலமாக வார்த்தை அனுப்பிட்டு இருக்காரு. பல ரிசோர்ஸஸ் மூலமாக கடவுள் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. சில நேரங்களில் போயிட்டே இருக்கும்போது ஆற்றல் வசனம் வரும், அந்த வசனம் கடவுள் பேசுவார். யோசிச்சிட்டே நடந்துகிட்டே இருப்போம், திரும்ப வசனம் மனசில் வரும், அதன் மூலமாக கடவுள் பேசுகிறாரு. சில பேர் ஜெபம் பண்ணும்போது கடவுள் பேசுவார், வேதத்தை வாசிக்கும் மூலமாக கடவுள் பேசுவார். இப்படி கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசுகிறார். ஏன்னா மனுஷனை கடவுள் நேசிக்காரு, கிருபையாக இருக்கார். நம்ம தப்பு பண்ணுறோம், நல்லா பாருங்கள், நம்ம பாவம் பண்ணும்போதும் கடவுள் நம்மளை வார்த்தையை கொடுத்து பேசுகிறார். ஏன்னா அவர் கிருபையுள்ள கடவுள். இங்கேயே அதான் பண்ணுறாரு. இஸ்ரேல் மக்கள் பாவம் பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க, தனக்கு விரோதமாகவே மோசம் பண்ணாங்க கடவுளுக்கு விரோதமாக. ஆனால் கடவுள் வார்த்தையை அனுப்புகிறார். எசேக்கியேல் மூலமாக, பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் மூலமாக வார்த்தையை அனுப்புகிறார். இன்றைக்கி வேதத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கார். அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தருடைய கரம் 3வது பாயிண்ட், அவன் மேல் அமர்ந்ததுன்னு இருக்கு இல்லையா? அதாவது கர்த்தருடைய கரம் அமர்ந்தது அப்படின்னா கடவுளுடைய செயலை குறிக்குது. நம்ம கையை வச்சு ஒரு வேலையை செய்வோம், கர்த்தருடைய வேலையை ஆரம்பிக்குது.
அவருடைய கிரியை நடைபெற ஆரம்பிக்குங்கிறது மீனிங். அப்போ அதே போல் நம்மளும் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் கடவுளுடைய கிரியை ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு ஏரியாவிலையுமே கடவுளுடைய கிரியை ஆரம்பிக்குது. நமக்கு வந்து சில நேரம் கடவுளை ஏற்றுக்கொண்டுருவோம், இயேசுவை நம்பிடுவோம், கடவுளை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் சில ஏரியாக்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளே தான் முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம அது பண்ணலாமா இது பண்ணாமல் யோசிச்சு பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையினுடைய எல்லா இடத்துலையும் கடவுளை ஃபஸ்ட்டாக வைக்கணும். அதுதான் கடவுள் விரும்புகிறார். நீங்கள் பழைய போல படித்து பார்த்தீங்கன்னா பிரதான கட்டளையே உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னிடத்துல அன்பு கூறுவாயாக அப்படி தான் சொல்லியிருக்காரு. அதை தான் மனுஷன் மீறினான். கடவுளை முதன்மை வைக்காமல் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வைக்கிறது. தன்னுடைய கரியர், வேலை, தன்னுடைய பணம், இல்லை தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஸு, எது வந்தாலும் சரி தான். கடவுளை ஃபஸ்ட்டாக வைக்கலைன்னா அது பாவம். அது இன்னும் சொல்லப்போனால் பெரிய பாவம். ஏன்னா கொடுக்க வேண்டிய கனத்தை கடவுளை கொடுக்காத மாதிரி. அப்போது கோபப்பட தான் செய்வார் கடவுள். ஆனாலும் இரக்கமுள்ளவராக தேடி வந்து நான் உன்னை நேசிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. நம்ம அக்செப்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். அவருடைய கரம் நம் மீது அமரும். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், கடவுள் இரக்கமுள்ளவராக தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். அவரை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தை கடைசி வசனத்தில் கடவுளுடைய மகிமையை பார்த்து முகங்குப்புற விழுந்து தன்னை அர்ப்பணிப்பான். அதுக்கப்புறம் தான் தெய்வீக வசனமே ஆரம்பிக்கும். சொல்ல ஆரம்பிப்பார், இதை பொண்ணு அதை பொண்ணு சொல்லுவார், ஒவ்வொன்றா வெளிப்படுத்துவார். அதே போல் இன்றைக்கி நீங்கள் கடவுளை முழுமையாய் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஏரியாவில் கடவுளை ஃபஸ்ட்டாக வைக்கலையோ அந்த ஏரியாவையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் கடவுளை அர்ப்பணிச்சிங்கன்னா அந்த ஏரியாவிலையும் உங்கள் வாழ்க்கையுடைய முழு ஏரியாவிலையும் கடவுள் கிரியை செய்யறதுக்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படி கொடுத்தவங்கெல்லாம் இன்றைக்கி பல பேர் நல்லா இருக்காங்க. கடவுளை நம்பின யாருமே கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது. கடவுளை நம்பி வாழ்ந்த ஒருத்தருமே 1% கூட கீழே போக மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையை கொடுத்தது கடவுள், வாழ வைக்கிறது கடவுள். அவருக்கு தெரியாத வாழ்க்கை எப்படி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அவரை முழுசாக நம்பணும். நம்மளோட பிளானை போட்டு நம்ம திட்டம் போட்டு இதை செஞ்சிடலாமா அதை பண்ணலாமான்னு அப்படிலாம் கிடையாது. கடவுளை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன்னு அவர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை வெற்றி பெறும். நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இதுதான் கடவுளை ஃபஸ்ட்டாக வைக்கிறது. என்ன பண்ணாலும் கடவுளை முதன்மையாக வச்சுட்டு கடவுளை நாமத்தை மகிமைக்கென்று செய்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கடவுள் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் எதிர்பார்க்குறார். ஒருவேளை நீங்கள் அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இன்றைக்கும் கடவுளை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார், வார்த்தை அனுப்பியிருக்கார். அர்ப்பணித்து பாருங்கள். அவர்கிட்ட வரணும் அப்படின்னா, கடவுள்கிட்ட வரணும் அப்படின்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்து. நம்ம இயேசுவை முழுசாக நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் எனக்காக சிலுவையிலே மரித்திருக்கார் நம்ம நம்பும் பொழுது அந்த இயேசுவின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா ஏரியாவிலையும் கடவுளை ஆளுகை செய்ய அனுமதிங்க. அந்த கடவுள் வாழ்க்கை வந்துட்டார்னா வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். கடவுளாத வாழ்க்கை கடினமாக இருக்கும். கடவுளுள்ள வாழ்க்கை கடவுளால் ஆளப்பட்டு நிச்சயம் செழிப்பாக இருக்கும். யோசித்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பாய்.